விழுப்புரத்தில் கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பதவி மாற்ற வலியுறுத்தி CITU மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். தமிழக மின்வாரியத்தில் பணியாற்றும் 9613 கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு CITU சார்பில் மாநிலம் முழுவதும் மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் மாவட்ட தலைவர் சேகர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த மார்ச் 14, 2026 அன்று மேற்கொள்ளப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தின்படி கேங்மேன் பணியாளர்களுக்கு பதவி மாற்றம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் 4 மாதங்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என CITU மாநில துணை பொதுச் செயலாளர் பழனிவேல் குற்றம் சாட்டினார். மேலும் சொந்த மாவட்டங்களுக்கு விருப்ப ஊர் மாறுதல் பெற்றுள்ள 3437 கேங்மேன் பணியாளர்களை உடனடியாக பணிவிடுப்பு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக அரசும் மின்வாரியமும் தாமதமின்றி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், இல்லையெனில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்தார். வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கேங்மேன் பணியாளர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக CITU தொழிலாளர்களும் ஒன்று திரண்டு கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளராக பதவி மாற்றம் செய்ய வேண்டும். ஏற்கனவே சொந்த மாவட்டங்களுக்கு விருப்ப ஊர் மாறுதல் பெற்றுள்ள 3437 கேங்மேன் பணியாளர்களை உடனடியாக பணிவிடுப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு CITU சார்பில் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் துவங்கி இருக்கிறது. தமிழக அரசும் மின்வாரியமும் இதையும் காலம் கடத்தாமல் இந்த மாலைக்குள் அதற்கான உத்தரவை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் இந்த தமிழக அரசு மின்வாரியத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி மின்வாரியமும் தமிழக அரசும் இதில் காலம் கடத்தும் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் அவர்கள் உத்தரவு வழங்குகிற வரை தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். டி. பழனிவேல், மாநில துணை பொதுச் செயலாளர், CITU.